பேரொளி எங்கள் தாய்ப்புலி செந்தமிழன் சீமான் உங்களோடு. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வந்த பிறகு எவ்வளவு பெரிய மாறுதல்கள் நிகழ்ந்திருக்கு என்பதை நீங்கள் ஆய்வு செய்து பார்க்கலாம். சந்தோஷம் என்று சொல்லிக் கொண்டிருந்த திரைப்பட உரையாடல்களில் மகிழ்ச்சி வந்ததற்கு காரணம் நான் தான். சூப்பர் என்று சொல்லிக் கொண்ட இடத்தில் சிறப்பு என்ற வார்த்தை பதிவாவதற்கு காரணமும் நான் தான். தொடக்கத்தில் எள்ளி நகையாடுவார்கள், ஏசுவார்கள், பேசுவார்கள், கேலி பேசுவார்கள். ஆரம்பத்தில் எந்த ஜில்லா என்று கேட்டார்கள், பிறகு எந்த டிஸ்ட்ரிக்ட் என்று கேட்டார்கள். இப்போது யாராவது கேட்கிறார்களா? எந்த மாவட்டம் என்றுதான் கேட்பார்கள். மாறுகிறது. நாங்கள் வருவதற்கு முன்பு லைவ் தொலைக்காட்சிகளில், இப்போது நேரலை. நாங்கள் வருவதற்கு முன்பு பிரச்சாரம், இப்போது பரப்புரை. மாற்றம் என்பது நம்மிலிருந்து வர வேண்டும். என் உடன் பிறந்தவர்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே, அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் செய்வதற்குத்தான் இந்த களத்திலே நிற்கிறோம். ஒரு சிறிய மகள் ஒரு பெண் மகளை அனுப்பி என்ன சாதித்து விடப் போகிறாய் சீமான் என்று நினைக்கலாம். ஏற்கனவே திமுக அதிகாரத்தில் இருக்கிறது. என் தங்கை சொன்னது போல எந்த அரசியல் மாற்றமும் ஆட்சி மாற்றம் வரப்போவதில்லை. ஆனால் என் தங்கை வென்றுவிட்டால் தமிழகத்தில் மாபெரும் அரசியல் மாற்றம் நிகழும். ஆலமரத்தின் விதையை யார் பார்த்தது? யாராவது பார்த்துருக்கீங்களா? மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்குங்கிற அவ்வை. மீனின் சினை முட்டை யாராவது பார்த்துருக்கீங்களா? நிறைய இருக்கும். ஆனால் ஒன்றை தனியாக எடுத்து பார்த்தால் மைக்ரோஸ்கோப் வச்சா பார்த்தா கூட தெரியாது. மீனின் சினை முட்டையை விட சிறிதாக இருக்கும் ஆலமரத்தின் விதையில் அது மரமான பிறகு 3 படைகளை அதன் நிழலின் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிற பாடுகிறார். யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை என்று 3 படைகளை அதன் கீழே நிறுத்திவிட முடியும் என்கிறார். அப்படி இந்த சிறிய மகளை அனுப்புங்கள் சட்டசபைக்குள், என்ன நிகழுது என்று பாருங்கள். எவ்வளவு பெரிய மாளிகை, எவ்வளவு பெரிய அரண்மனை, எவ்வளவு பெரிய கோட்டை, ஒரு சிறிய ஓட்டை, ஒரே ஒரு சாவிதான் திறக்குது, சின்ன சாவி. அந்த சாவியாக என் தங்கையை கருதுங்கள். இந்த உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். ஒரு பெண் என்ன செஞ்சு இவ்வளோ எதுக்கு போய் நிறுத்திருக்கான் சீமான்? ஒரு சின்ன மகள் போய் என்ன செஞ்சிருவான்? இப்படிதான் நினைச்சான் எல்லாரும். தமிழரின வரலாற்றில் ஆண் மன்னர்கள், ஆண்களினுடைய வீரத்தையே படித்து வந்த தமிழ் பெருங்குடி மக்களே, இப்படித்தான் உலகத்தில் எந்த ஒரு சிந்தனையாளன், புரட்சிகர சிந்தனையாளன், முற்போக்கு சிந்தனையாளன், பெண்ணிய உரிமைக்கு பேசியவன், எழுதியவன், பாடியவன், போராடியவன், அவனெல்லாம் கனவு கண்டிருப்பான் இல்லையா? ஒரு பெண்மகள் எப்படி இருக்க வேண்டும் என்று. அப்படி பிறந்தவள், இருந்தவள், வாழ்ந்தவள் நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார் என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். கணவரை கொன்றுவிட்ட பிறகு கைக்குழந்தை வைத்துக்கொண்டு, முக்காடை போட்டுக்கொண்டு, வெள்ளை உடையை உடுத்திக்கொண்டு, மூக்கை சிந்திக்கொண்டு, மூளையிலே உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த காலத்திலே இழந்த நிலத்தை நான் மறுபடி போரிட்டு மீட்டே தீர்வேன் என்று கணவனின் உடல் மீது சத்தியம் எடுத்து உறுதியேற்றுக்கொண்டு காட்டுக்குள் ஓடி மறைந்து மறுபடியும் படை திரட்டி வந்து இழந்த நிலத்தை மீட்டமான மரத்தி நம்முடைய வீர பெரும்பாட்டியார் வேலுநாச்சியார். அவளுடைய வரலாற்றை படித்தாய் என்றால் என் தங்கை இந்த களத்திலே நிற்பது சரிதான் என்று உனக்கு தோணும். நீ ஆபிரகாம் லிங்கன், நீ வந்து சொல்ற நெப்போலியன் பெரிய வீரன், அலெக்சாண்டர் பெரிய வீரன், செங்கிஸ்கான் பெரிய வீரன் சொல்லிட்டே வருவே. நீ சொல்லிட்டே வருவே. தலைவர் பிரபாகரன் பெரிய வீரன், பூலித்தேவன் பெரிய வீரன், மருதுபாண்டியர் பெரிய வீரன், அழகுமுத்துக்கோன் பெரிய வீரன், சுந்தரலிங்கனார் பெரிய வீரன், பண்டாரவண்டியன் பெரிய வீரன், தீரன் சின்னமலை மாபெரும் வீரன் சொல்லிட்டே வருவே. இந்த வீரம் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? தன் ரத்தத்தை பாலாக மாற்றி
தன் மார்பில் இருந்து பிள்ளைகளுக்கு ஊட்டி தாயின் மார்பில் குடித்த பாலில் இருந்து வந்தது நமக்கு அந்த வீரம். அது செங்கிஸ்கான் ஆயிரு, அது அலெக்சாண்டர் ஆயிரு, அது நெப்போலியன் ஆயிரு, எவனாயிரு. அப்ப பால் குடிச்ச உனக்கே வீரம் இருக்குன்னா பால் ஊட்டிய தாய்க்கு எவ்வளவு வீரம் இருக்கணும்னு நீ புரிஞ்சுக்க. நம்மை பிரசவிக்கும் போது நம் தாயை தாங்கிய வழியை உலகத்தில் எவனும் தாங்க முடியாது. பெண்களை போற்றாத எந்த நாடும் பெருமை அடையாது. இத்திரண்டு ஆண் வேட்பாளர்கள் கடையில ஒரு தங்கச்சியை நிறுத்தணும்னு வம்பா நிறுத்தினதுக்கு காரணம் அதுதான். நான் வெளிப்படையாக கேட்கிறேன், 3 வேட்பாளர்களை ஒரே மேடையில் நிறுத்தி பேச விடுங்கள். என் தங்கையை வென்று விடுங்கள். நீ போட்டியிலிருந்து விலகிடான்னு நான் கூட்டிட்டு போயிடுறேன். அவ கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லுங்க, இல்லை நீங்க அவள்கிட்ட கேள்வி கேளுங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா அரசியல் தலைவரையும் கூப்பிடுறேன், நானும் வர்றேன். என்னைய பேசி ஜெயிச்சிருங்க, நான் அரசியலை விட்டே போயிடுறேன். நீங்க ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும், எல்லா தலைவர்களும் 1/2 மணி நேரம் பேசணும், நானும் ஒரு 1/2 மணி நேரம் பேசுறேன். நீங்களும் கடுத்தெடுத்துவீங்க. நீங்க வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க, அவர் வந்தா ஆட்சி எப்படி செய்வீங்கன்னு சொல்லுங்க, நான் வந்தா எப்படி செய்வேன்னு சொல்றேன். எனக்கு சொல்ல தகுதி நேர்மையும் உரிமை இருக்கு. ஏன்னா நான் வரலை, நீங்க வந்துட்டீங்க. உங்க ஆட்சியின் லட்சணத்தெல்லாம் நாங்கள்லாம் வீதியில் நிற்கிறோம். நீங்க உங்க ஆட்சியின் லட்சணம் என்ன? ஒருத்தர் சொல்றான், சரக்கை குடிச்சிட்டு காலிப்பாட்டில் கொடுத்தா 10 ரூபா, பாடியை கொடுத்தா 10 லட்சங்கிறான். இதுதான் இந்த ஆட்சியினுடைய. இப்போ நீங்கள் கள்ளச்சாராயம் குடித்து செத்தவர்களுக்கு நிவாரணம்னு சொல்கிறத மாற்றிக்கிறணும். கலைஞரின் நூற்றாண்டுக்கான இளம் விதவை பெண்களின் மேம்பாட்டு திட்டம், இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம்னு சொல்லுங்க. இனிமேல் அப்படி சொல்லுங்க, கள்ளச்சாராயம் கலைஞரின் நூற்றாண்டு, அதற்காக இளம் விதவை பெண்களுக்கான மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டத்தின் தலைவர் யார் என்றால் திராவிட மாடலின் நாயகன் ஐயா ஸ்டாலின் அவர்கள். இங்கே நம்ம அருமை தம்பி முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு என்ற அரசியல் அமைப்பு வைத்திருக்கிற தம்பி முனைவர் சுரேஷ் பாபு அவர்கள் கூட சொன்னாங்க, அண்ணே ரேஷன் அரிசி போடுறாங்க அப்படின்னு. அறிவார்ந்த என் தம்பி தங்கிகிட்ட கேட்கறதுக்கு என்கிட்ட கேள்வி இருக்குது, நான் அதை சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ம அப்பா ஒரு விவசாயி, நம்ம ஒரு விவசாயி, நீ ஒரு விவசாயி. நம்ம நிலத்தில் விளையுது நெல், அதை நம்ம விற்கிறோம். நம்ம நிலத்தை விற்கிறோம், அரிசியை விற்கிறோம், நெல்லை விற்கிறோம். அந்த நெல் அரிசியாகி கடைக்கு விற்பனைக்கு வரும்போது தரமாக இருக்குது. மக்கள் சேவைக்கு ரேஷன் கடைக்கு வரும்போது தரமற்று புழுத்து போய் மூக்குக்கிட்ட கொண்டு போக முடியாத நாத்தடிக்குது. ஒரே வயலில் விளைந்த நெல் வியாபாரத்துக்கு போகும்போது தரமாக போகுது, மக்களுக்கு கொடுக்க ரேஷன் கடைக்கு வரும்போது தரங்கட்டு வருது. இடையில என்னடா நடக்குது? இதுதான் கேள்வி. நீ கேட்க வேண்டிய கேள்வி இதுதான். என்ன நடக்குது? என்ன நடக்குது? இவர்கள் ரேஷன் அரிசி சாப்பிடுவார்களா? சாப்பிட மாட்டார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு முதலமைச்சர் ரேஷன் அரிசி சாப்பிட்டான் என்றால் அது நம் தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மட்டும்தான். சமையல்காரர் இருக்கார் பாருங்க, சமைக்கிறவர், சமைச்சு வச்சுட்டோன்னே வைரவன் ஐயாவோட தாத்தாவோட உதவியாளர் அந்த அரிசி சாப்பாடை எடுத்துக்கிட்டு மூக்கிட்ட கொண்டும்போது அப்படியே ஒரு நாற்றை வரும், கொமட்டுங்க, முகஞ்சொலிக்காமல் ஐயா சாப்பிடுவாங்க அப்படின்னு. அப்போ அவருடைய நண்பர்கள் எல்லாம் பெரிய பெரிய வியாபாரிகள், அரிசி வியாபாரம் பண்ணுகிறவர்கள். தரமான அரிசியை மூட்டையாக கொண்டாந்து தர்றோம்னு போடும்போது இல்லை அதெல்லாம் எடுத்துகிட்டு போக சொல்லு. ஐயா நீங்கள் இதுக்க சனம் இதைத்தானே சாப்பிடுது, அப்போ அதைத்தானே நாம் சாப்பிட்ணும், நமக்கு ஒன்றா அவங்களுக்கு ஒன்றா அப்படி நினச்ச தலைவன் இருந்த இடத்துல தான் இப்படி இருக்குது. என் தங்கச்சியெல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க, காசு கொடுக்குறாங்கன்னு. இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா, மக்கள்கிட்ட நான் கேட்டேன், நிறைய பயணம் பண்ணுவோம்ல, அப்போ அம்மா பெரியம்மா சித்தப்பா பெரியப்பாட்டெலாம் கேட்பேன், என்னப்பா என்ன பண்ண அம்மாட்ட. அம்மா சொல்கிறாங்க, சீமா எந்த பையன் வந்தாலும் எதையும் செய்ய போகிறதில்ல, இதையாவது வந்துட்டு போட்டு விடு. கடைசிக்கு அந்த நிலைக்கு நம்ம மக்கள் வந்துட்டாங்க. இங்கே போட்டியே திமுக நாம் தமிழர்
அப்படின்னு மேலோட்டமாக கருதிடக்கூடாது. கருத்தியலா திராவிடம் திமுக என்பது பணத்தை முன்னிறுத்துகிறது. தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுக்கிற நாம் தமிழ் என்பது இனத்தையும் அதன் மானத்தையும் முன்னிறுத்துகிறது. திராவிட கட்சிகள் திமுக இதுவரை செய்து வந்த தீய அரசியலை ஒழித்து ஒரு தூய அரசியலை நிலத்தில் நிறுவ வேண்டும் என்று தமிழ் தேசிய அரசியலை கொண்டிருக்கிற கருத்தியலை கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சி துடிக்குது. அப்படி என்ன தூய அரசியல்? என் தங்கச்சி பேசும்போது சொன்னால பள்ளிக்கூடத்து வாசல் உட்காந்துக்குவேன். உன் பிள்ளை படிக்குதா? கவுன்சில் பிள்ளை படிக்குதா? சட்டமன்ற உறுப்பினர் பிள்ளை படிக்குதா? இல்லை மாவட்ட செயலாளர் மகன் படிக்கிறானா? பாராளுமன்ற உறுப்பினர் மகன் படிக்கிறானா? மந்திரி மகன் படிக்கிறானா? எந்த அரசு பள்ளி கல்லூரியில் அரசினுடைய அமைச்சர், சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர் மகள் படிக்கிறார்? அல்லது அரசு கல்வி கல்லூரியிலே வேலை செய்கிற ஆசிரியர் பேராசிரியர் பெருமக்களின் பிள்ளைகளாவது படிக்கிறார்களா? இல்லை. ஏன்? தரம் இல்லை. தரம் இல்லை. ஏன் தரம் இல்லை? தரங்கட்டவர்கள் கையிலே பல ஆண்டுகளாக அதிகாரம் இருப்பதால் அது தரம் இல்லை. அரசு மருத்துவமனை இருக்கா? இருக்கு. எம்ஜிஆருக்கு முடியல, அப்பலோ. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு முடியல, அப்பலோ. ஐயா கருணாநிதிக்கு முடியல, எம்ஜி ராமச்சந்திரா, காவேரி. தம்பி செந்தில் பாலாஜிக்கு முடியல, தாத்தா ஓமந்தோரா ராமசாமி ரெட்டியார் பேரில் கட்டப்பட்ட மருத்துவமனை. சட்டமன்ற கட்டிடமாக கட்டினாங்க, அது மருத்துவமனையாக மாறிச்சு. அங்கதான் அவரை சேர்த்தாங்க. 2 நாள் திருப்பி காவேரி. ஏன் தரம் இல்லை? அரசை நடத்துறவனே சொல்றானே தரம் இல்லைன்னு. அப்ப எதுக்கு தான் அரசு மருத்துவமனை? யாருக்கு வைத்தியம் பார்க்க? மருத்துவ மாணவர்கள் எலியை, தவளையை, பாம்பை அறுத்து கீறி பார்ப்பது போல ஏழைகளின் உயிரை கீறி பயிற்சி எடுப்பதற்கு அரசு மருத்துவமனையா? எதற்கு அரசு மருத்துவமனை? அதுக்கு எதற்கு அவ்வளவு ஆயிரக்கணக்கான கோடி ஒதுக்கீடு? என்ன தரத்தில் வைத்திருக்கிறீர்கள்? அரசை நடத்துபவர்களுக்கு அரசு பள்ளி கல்லூரிகளில் நம்பிக்கை இல்லை என்றால், மருத்துவமனையில் நம்பிக்கை இல்லை என்றால், அடித்தட்டு மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும்? என்ன தரத்தில் மருத்துவம் கிடைக்கும்? அப்ப மாறுதல் என்ன? சட்டமன்ற உறுப்பினரா, மாமன்ற உறுப்பினரா, பாராளுமன்ற உறுப்பினரா, அமைச்சர் மகனா, முதலமைச்சர் பேரனா, எவனா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் தான் படிக்கணும். சட்டம் மாறுதல் இல்ல. தனியார் பள்ளியில் தான் படிப்போம். படி படி, பதவியே விலகு, பதவியே விலகு. அரசு மருத்துவமனையில் படுத்துத்தான் மருத்துவம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி போய் முதலமைச்சர் வந்து அரசு மருத்துவமனையில் படுத்தால், ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் இல்லை, நாம வரும்போது அந்த பேரேங்கி இல்லை. அதை நல்லா கவனிச்சுக்கணும். மான தமிழ் மகனின் ஆட்சி நிறுவப்படும் போது என் இனத்தை அளித்த கொடுங்கோலனுக்கும் துரோகிகளுக்கும் என்னடா என் நிலத்தில் பேரு? கல்வெட்டு, தெரு, சாலை. தூக்குடா. என் இனத்தில் இல்லாத பெருமை மிக்க முன்னோர்களா? நாட்டின் விடுதலைக்கு செக்கை இழுத்தவன் பேரனும் பேத்தியிலும் இங்கே நிற்கிறோம். தூக்குல தொங்கினவன்டா தீரன் சின்னமலை மருது வண்டியும், அவன் பேரன் பேத்திகள் நிற்கிறோம். எங்களுக்கு இல்லாத உரிமை ஏமாந்துட்ட. எச்சரிச்சுக்க, விழிச்சுக்க. விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும் என்கிறார் ஐயா இறை என்பவர்கள். அதை நல்லா கவனிச்சுக்கணும். நீ சார்லி சாப்ளின் மாதிரி நடிக்க சொல்றான் பள்ளிக்கூடத்தில் மாறுவேடம் போட்டு. சார்லி சாப்ளின் மாதிரி ஒரு மாணவனுக்கு முதல் பரிசு, 2வது மாணவனுக்கு 2வது பரிசு, 3வது ஒருத்தர் நடிச்சிருக்காரு, அவருக்கு 3வது பரிசு. 3 பேரை வரிசையில் நிற்க சொல்லி சொல்றாங்க, பாராட்டுறாங்க. கடைசியா 3வதா நின்னார் பாருங்க, அவர் உண்மையிலே சார்லி சாப்ளின், அவருக்கு தான் 3வது பரிசு. என்ன சிரிக்கிறீங்க? உண்மையிலே நடந்திருக்கு. உண்மையிலேயே சார்லி சாப்ளினுக்கு உண்மையிலே சீமான் நடிக்கும்போது சீமானை விட்டுட்டு மற்ற 3 பேருக்கு முதல் பரிசு. சீமா மாதிரி நடிச்சவனுக்கு அப்படி இருக்கும். இதுதான் ஒருத்தன் பன்னி மாதிரி கத்துறாங்க. சின்ன வயசு பன்னி மாதிரி கத்துறான், பெரிய வயசு பன்னி மாதிரி கத்துறான். பன்னி மாதிரியே கத்துறான். கூட்டம் நல்லா ரசிக்குது, காசு போடுது. அவன் எந்த வேலைக்கும் போகிறதில்ல, பன்னி மாதிரி கத்தி கத்தி சாப்பிட்டே திடுறான். நம்மளை மாதிரி ஒருத்தன் வரேன், நான் உன்னை விட நல்லா கத்துவேன், உண்மையிலே பன்னி மாதிரி கத்துவேன்றான். போட்டி. எப்படி போட்டி? இதே மாதிரி ஒரு இடத்துல போட்டி, மக்கள் எல்லாம் கூடியிருக்கிறாங்க. அந்த ஒருத்தன் கத்துறான், வழக்கமாக பன்னி மாதிரி நல்லா கத்துவான்ல, அவன் கத்திக்கிட்டே இருக்கான்.
அவனுக்கு பயங்கரமாக ஆரவாரம் வருது, விசில் சத்தம் வருது, கைதட்டா ஏன்றான். இந்த உண்மையிலே கத்துறான், இன்னொருத்தன் கத்துறான் பாருங்க, புதுசாக வந்த பண்ணி மாதிரி. இப்போ நான் வச்சுக்கிறீங்களேன், கத்திக்கிட்டே இருக்கேன். அவன் என்ன பண்ணுறான், நீ போலி, அவன் தான் உண்மைங்கிறான். யாரு? இந்த பண்ணி மாதிரி ரொம்ப நாளாக கத்திக்கிட்டு இருக்கவன. இவன் வெறுப்பான, ஏய் நீ பாட்டுற, கை தட்டி விசிலடிச்சு, ஏய் நிறுத்துறா அப்படின்ட்டு போய் ஒரு சாக்கை, கோணி சாக்கு போட்டு ஒன்று மூடி இருக்கு, அதை எடுக்கிறான். உண்மையிலே பண்ணி படுத்து கிடக்கு. இவன் நேரம் கத்துனது இவன் இல்லை, உண்மையிலே அந்த பண்ணி. உண்மையிலேயே பண்ணி கத்துன சத்தத்தையே மறந்து விட்ட மக்கள், போலியை நம்பி ஏமாந்து விட்ட மக்கள். உண்மையிலேயே இந்த மக்களை நேச்சு கத்திக்கிட்டு இருக்க எங்களை விட்டுட்டு ரொம்ப நாளாக ஏமாத்துற இந்த அயோக்கிய பயல்களை நம்பி ஓட்ட போட்டு போலிகளை நம்பி வேணா கள்ளச்சாராயத்தை குடிக்கிறதுல நாட்டம் கொண்டவனா இருக்கான. இவனுக்கு என்ன நல்லது கெட்ட தெரிய போகுது? அப்பதான் ஐயா இறையன்பு கீழே எழுதுறாங்க, விழிப்புணர்வற்ற சமூகத்தில் நடிப்பவனுக்கே முதலிடம் கிடைக்கும், மாற்ற துடிப்பவனுக்கு இங்கே ஆதரவு இல்லை. ஏன் மாற்ற துடிக்கிறவனுக்கு, நினைக்கிறவனுக்கு ஆதரவு இருக்கு. இதான் இங்கே பிரச்சனை. நீங்க இப்படித்தான் பார்க்கணும். மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது. அண்ணல் அம்பேத்கர் சொன்னது என்னைக்குன்னு கேளு. அவர் காலத்திலே ஓட்டு காசு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதனாலதான் இந்த கருத்தை பதிவு வைக்க வேண்டிய அவசியம் வருது. மதிப்புமிக்க நம் உரிமைகளை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பதென்பது அவமானகரமானது என்ற கருத்தை அன்றைக்கே புரட்சியாளர் அம்பேத்கர் பதிவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருந்தால் அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கான். அதுக்கு பின்னாடி நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்கள், ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாய், அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகி என்று சொல்ல வேண்டிய தேவை இருக்கின்றால் அவர் காலத்திலும் காசு விட்டுருக்கான். பேரறிஞ அண்ணா என்ற பெருந்தகை 7 கடல் தாண்டி 7 மலை தாண்டி அங்கே இருக்கிற 7 மலையானை துணைக்கு அழைத்து வருவானேன், ஓட்டுக்கு காசை கொடுத்து விட்டு அந்த 7 மலையான் படத்தில் மேலே அடித்து சத்தியம் வாங்குவது ஏன்? இந்த காங்கிரசார் யாரு? அண்ணா அவர்கள், அவருடைய வாரிசு தான் இன்று. எவ்வளவு வீட்டில் எத்தனை ஓட்டு? இந்த வெங்காயங்களால் எந்தெந்த சாதிக்கு என்ன ஓட்டுன்னு எண்ணி காசு கொடுக்க இந்த வெங்காயங்களால் முடியும். எந்தெந்த சாதி எந்தெந்த ஊரில் எவ்வளவு இருக்குன்னு எண்ணி சாதி வாரி கணக்கெடுப்படுத்து அதுக்கேற்ப இடஒதுக்கீடு கொடுக்க முடியாது. இவங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னா, கழிவறை கழுவிட்டு கட்ட வழக்கு மாதிரி வச்சிருப்போம்லடா, ஆமாம்மா, அதை வச்சு தான் அடிக்கணும். சாதி வாரி கணக்கெடுப்படுத்து கொடுன்னு சொல்றதுல உனக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? ஆணவ படுகொலை, குடிப்பெருமை, சாதிய பெருமைக்கு நடக்கிற படுகொலைகளை தடுக்க நீ ஒரு தனி சட்டம் ஏற்று, அது கடுமையான சட்டம் ஏற்றுனா முடியாது. இவர்கள்தான் சாதி ஒழித்து சமதர்ம சமூகம் நிலைநாட்ட வந்த புரட்சியாளர்கள், சாதி ஒழிப்பு போராளிகள், முற்போக்குவாதிகள், சமூக நீதி காவலர்கள். அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கைகளே, சிந்தித்து பாருங்கள் எவ்வளவு காலம் நாம் ஏமாற்றப்பட்டிருக்கோம் என்று. சாதியும் மதமும் நம்மளை பிளந்து பிரிக்கும் அந்த உணர்ச்சி, கடற்பாறை அருவாள் கத்தி போல வெட்டி பிளக்கும் சதையை எது இணைக்கும்? மொழி, இன உணர்வு. மொழி என்கிற நூலும் இன உணர்வு என்கிற ஊசியும் தான் அதை தைத்து இணைக்கும். இதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கிகள் புரிந்து கொள்ளணும். இங்கே பேசுகிற சீமான், இங்கே வேட்பாளராக இருக்கிற அபிநயா, உலகம் முழுமைக்கும் சீமான் பேச்சையும், அபிநயா பேச்சையும், காளியம்மாள் பேச்சையும், தம்பி ஜெகதீசன் பேச்சையும், துரைமுருகன் பேச்சையும், இமாயன் பேச்சையும், தங்கை சீதாலட்சுமி பேச்சையும் கேட்கிறார்கள் மக்கள் என்றால், ஒரு தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு, ஒரு கொடி உறவு இல்லை, மொழி கொடி உறவு, தமிழ் கொடி உறவு தான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது என்றால், சாதிவாரி இடஒதுக்கு மத்திய அரசு எடுக்கணும் என்றால் அவன் எடுக்க மாட்டான் என்று தெரிந்து அங்கே நகர்த்தி விடுவது. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கல, அருந்ததியருக்கு 3 விழுக்காடு நான் தான் கொடுத்தேன் சொன்னது யார்? ஐயா கருணாநிதி. கொடுத்தது யார்? அவர் தான். இஸ்லாமிய குடிகளுக்கு 3.5 விழுக்காடு கொடுத்தேன், கொடுத்தது யார்? அவர் தான்.
இப்ப 10.5 விழுக்காடு படையாட்சிகளுக்கு கொடுத்தது யார்? ஐயா எடப்பாடி பழனிசாமி. இவர் தான், மாநில அரசு தான். அது ஏற்கப்படுது, எதிர்க்கப்படுது, அதை போராடுறோம், அது வெல்றோம், அது வேற. மாநில அரசு கொடுக்க முடியும் என்றால் குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாதா? எடுக்கிற உரிமை இல்லையா? கொடுக்கிற அதிகாரம் இருக்கிற உனக்கு எடுக்கிற அதிகாரம் இல்லையா? அப்ப எவ்வளவு பெரிய ஏமாற்று! ஏன் எடுக்க மாட்டாய்? எடுக்க மாட்டாய். எடுத்தால் 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக தமிழ் குடிகளை நீங்கள் எவ்வளவு காலம் வஞ்சித்து ஏமாற்றி எங்களுக்கான இடத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிந்துவிடும். வெடிப்பான், துடிப்பான், கிளர்வான், புரட்சி செய்வான், தரைமட்டமாக கீழே விழுவாய். எடுக்க மாட்டாய். குடிவாரி கணக்கெடுப்பு எடுத்து ஒவ்வொரு குடிகளுக்கும் உரிய இட ஒதுக்கீடு அல்ல, உரிய பங்கீடை கொடுப்போம். இது நடக்கும் பார். ஏன் 10.5ங்கிற? குடிவாரி எண்ணிட்டா 15 விழுக்காடு வருதே, குடு. கவுண்டர் 2 கோடியா? 2 கோடி. அது 18 விழுக்காடு குடு. கல்லர் எவ்வளவு என்ன? கல்லர் இவ்வளவு வருது, குடு. யாராவது அங்க கேட்டா கேள்றா? கேட்டா கேளு. முதலியார் எவ்வளவு, பிள்ளை எவ்வளவு, உடையார் எவ்வளவு, கோனார் எவ்வளவு, எண்ணி கொடு, எண்ணி கொடு. எடுத்து கொடுக்காத, அள்ளி கொடுக்காத, அளந்து கொடு, அளந்து கொடு. அதுதான் சரியான சமூக நீதியா இருக்க முடியலன்னா அது அநீதி. எப்படி எவ்வளவு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் என்று நீ பார்க்கணும். எவ்வளவு காலமாக என்பாரு. நீ நல்லா கவனிச்சுக்க என் அன்பு தம்பி தங்கைகளே. சாதிய ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக மேம்பாடு, சமூக முன்னேற்றம் என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம் என்கிறார் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர். இவன் தாழ்ந்தவன் பறையன், இவன் கீழே விழுந்தவன் அருந்ததி, இவன் தாழ்ந்தவன் சானான், இவன் அதற்கு கீழே தாழ்ந்தவன். இப்படி ஒவ்வொருத்தனாக தாழ்த்தி தாழ்த்தி சக குடிகளை, ஒரு தாய் பிள்ளைகளை, தமிழ் தாய் பிள்ளைகளை, சொந்த ரத்தங்களை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் காண்பது ஒரு மனநோய். நீ அவன் தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவன், இவன் தாழ்ந்தவன் என்கிறாய். தமிழனே தாழ்ந்தவன். நீ இந்திய நிலத்தை ஆள முடியுமா? உனக்கு அந்த வாய்ப்பு இருக்கா? சட்டம் இருக்கும்பா, நீ சக்கரை காதுல ஊத்துன மாதிரி இருக்கும். வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கா? ஒரிசாவை ஒரு தமிழன், ஒரு மரத்தமிழன் கார்த்திகேய பாண்டியன் ஆளுவானோ என்கிற ஆண்டு விடுவானோ அதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற நிலையிலேயே பாய் பாய் பாண்டியாங்கிற வாட்டிட்டான். பார்த்துக்க. இந்தியன்னு சொன்னா நம்பின, இந்துன்னு சொன்னா நம்பின, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே தேர்தல், ஒரே வரி, எல்லாம் சொன்னா நம்பின. என்ன கேட்டான், தேசிய நீரோட்டத்துக்கு வாங்கன்னு. தேசிய நீரோட்டத்துக்கு நான் வர, காவிரியில் கொஞ்சம் நீரோட்டத்தை இங்கே விடுங்கன்னு. இங்கெல்லாம் மாறி நம்ம இங்க பாரு, எல்லாரும் சரியா இருக்கான், நாம சரியா இல்லை. எல்லாரும் சரியா இருக்கான், நம்மகிட்ட ஒற்றுமை இல்லை. இங்கே வந்து இருக்கிற எல்லாரையும் பாரு. நீ காட்டுக்குள்ள நேஷனல் ஜியோகிராஃபி, டிஸ்கவரி சேனலை பாரு. சென்னாய், கழுத புலியெல்லாம் உருவத்தில் ரொம்ப சின்னது, ஆனால் 5000, 2000, 3000 அப்படியே ஓடும். இந்த சிங்கம் புலியெல்லாம் தனித்தனியாக திரியும். நீ அப்படி திரிஞ்சுதான் தோத்து போன. உருவத்தில் சிறிய மிருகங்களாக இருக்கிறது ஒற்றுமையாக இருக்குது. ஒரு சிங்கம் வேட்டையாடுது, இந்த மாதிரி வேட்டையாடி அந்த விலங்கை சாப்பிடுது. இந்த சிங்கத்தையே காட்டிக்கிட்டு இருக்காங்க கேமரா. திடீர்னு சிங்கம் வாழை முறுக்கிட்டு ஓடுது கத்திக்கிட்டு. எதை பாத்திரா ஓடுதுன்னா இப்படி மெதுவாக அந்த கேமராமேன் திருப்புறாரு. 5000 கழுதப்புலி அப்படியே வருது. அதை பார்த்துட்டு சிங்கம் ஓடுது. காரணம் என்ன? ஒன்றிணைந்து ஒற்றுமை. ஒற்றுமையில் எவ்வளவு வலிமையானவனையும் தகர்த்தர முடியும்னு காட்டுது. ஏன் நாங்கள் தனியாக நிற்கிறோம்? அவங்க எல்லாம் கூட்டமாக திரிவாங்க. நம்ம தாத்தாட்ட போய் முத்துராமலிங்கத்தை, நீங்கள் வந்து நம்ம சாதிக்கு தலைமை இருக்கணும், நம்ம வயல்கள்லாம் தனித்தனியாக திரிறாங்க. போட நாய் பண்ணிலாம் தானே கூட்டம் கூட்டமாக திரியும், சிங்கம் தனியாக தானே திரும்பி போயிட்டு. அப்படி மற்ற இனங்களுக்கும் தமிழர்களுக்கு வேறுபாடு உடன் பிறந்தவர்களே, அவர்கள் தனித்தனியாக வாழ்வார்கள், ஒருங்கிணைந்து வேலை செய்வார்கள், செயல்படுவார்கள். நாம் ஒன்றாக வாழ்வோம், ஒரே ஊருக்குள் வாழ்வோம், ஒரே நிலத்தில் விளைவதை சாப்பிடுவோம், ஒரே மலையில் ஒரே நீரை குடிப்போம், ஒரே காற்றை சுவாசிப்போம், ஒரே மொழியை பேசுவோம், ஒன்றாக வாழுவோம், தனித்தனியாக செயல்படுவோம். அதான் நமக்குள்ள இருக்க வீழ்ச்சிக்கு காரணம். இப்படி பாரு, இப்போ படையாட்சி வேட்பாளருக்கு பறையர் போட மாட்டார்.
பறையர் வேட்பாளருக்கு படையாச்சி போட மாட்டார், தேவர் வேட்பாளருக்கு தேவேந்தர் போட மாட்டார், தேவேந்தர் வேட்பாளருக்கு தேவர் போட மாட்டார். எப்படி தமிழ் இனத்திற்கு அரசியல் வலிமை அதிகாரம் வரும்? இதை நீங்கள் கேட்டு பார்த்துக்கணும். இந்து தமிழன் இஸ்லாமியம் போட மாட்டார், இஸ்லாமிய தமிழன் இந்து போட மாட்டார், இந்து இஸ்லாமிய தமிழர் கிறிஸ்தவர் போட மாட்டார். எப்படி உனக்கென்று அரசியல் வலிமை அதிகாரம் வரும்? இதனால் தான் சொந்த நிலத்திலே நீ 60 ஆண்டுகளாக அடிமையா இருக்கிறாய். உரிமை இல்லை, ஒண்ணும் இல்லை. கடைசியா என்ன இழந்துட்ட? உணர்வை இழந்துட்ட. உரிமையை இழந்தோம், உடைமையை இழந்தோம், உணர்வை இழக்கலாமா என்ற கேள்வியை நீ எழுப்பி பார்க்கணும். அந்த உணர்வை இழந்ததால் தான் நம்மை எளிதாக பிளந்து பிரித்து திராவிடன் சுகம் கண்டுட்டான், ஆண்டுட்டான். இப்ப பாத்தியா, உதயநிதி எங்கள் எதிர்காலம் வருங்காலம்ங்கிறான். அப்ப நீ உதயநிதிக்கே நாட்டை கொடுக்க தயாராயிட்ட. எப்படி இருக்கு? நாங்கள் அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியெல்லாம் மனு கொடுத்து போராடிட்டு இருக்கணும், முச்சந்தியில் நின்று ஆர்ப்பாட்டம் போராட்டம். அந்த நிலையெல்லாம் வரணும்னு வச்சுக்க சாவோம். ஆனால் உங்களையெல்லாம் கொன்னுட்டு தான் சாவோம். கேவலம் கேவலம். தமிழன்னா என்ன அர்த்தம்? மானம், வீரம், அறம், மூன்றும் உயிர். மானம், வீரம், மானம் காக்க வீரம், இது ரெண்டையும் காக்க அறம். அறம் சார்ந்த மறவர்கள் கூட்டம் நாம். அறம் சார்ந்து வாழ்ந்தோம், அறம் சார்ந்து வாழ்ந்தோம். வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடி, பயிருக்கு உயிருக்குன்னு வாடிட்டான வள்ளலார் நம்ம தாத்தா பெருந்தகை. யோசிச்சு பாரு. அரிசி மாவில் கோலம் போட்டான், எல்லாரும் கல்லு மாவளம் போட்டான், இவன் அரிசி மாவில் போட்டான். ஏன்? ஈக்கு எறும்புக்கு ஏரமாக இருக்கணும், எறும்பு உணவாக இருக்கணும். ஏன்? அறம். அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகுங்கிறது சிலப்பதிகாரம். அறத்தின் வழி நின்று வாழ்ந்த மறவர்கள். அந்த மறவர் கூட்டத்தில் வந்த நீ 5க்கும் 10க்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் 500க்கும் 1000க்கும் கையேந்தி நிற்கிறது கேவலம். காலம் பூரா உழைக்கிற ஒரே ஒரு பண்டிகை உன் இனத்தின் பண்டிகை பொங்கல். அதுக்கு 1 கிலோ அரிசி இல்லை உன்கிட்ட, 1 கிலோ வெல்லம் இல்லை, 1 கிலோ சர்க்கரை இல்லை, ஒன்றும் இல்லை, 1 முளை கரும்பு இல்லை. இதுக்கு அவங்க 1 கிலோ அரிசி, 1/2 கிலோ சர்க்கரை, 1 முளை கரும்பு, அதோட 1 முளை கயிறு போட்டு தூக்கி தொங்கலை போக வேண்டியது, தூக்கிட்டு தொங்கிட்டு போக வேண்டியதான். இதுக்கு ஆண்டுதோறும் பொழுது கிளம்பும் போது கிளம்பிட வேண்டியது, பொழுது சாயிற வரை உழைக்க வேண்டியது. கண்ணு மொழி பிதுங்கி கண்ணச்சதை தொங்கி உடம்பெல்லாம் வேர்வப்பா பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, உழைச்சி வீட்டில் கரைச்சி படுத்து. நீ என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு 1000 ரூபா கொடுக்குறான்ல, இப்போ என்னோட கணக்கு 20,000 கொடுக்க வைக்காம நான் போக மாட்டேன். உனக்கு ஒரு ஓட்டுக்கு அவங்க ஒரு 5000, இப்போ வரைக்கும் 15,000 வரைக்கும் கொடுக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. நமக்கு தெரிஞ்ச சுற்று வட்டாரங்களில் நமக்கு வர்ற தொடர்பு, நமக்கு வர்றதில் ஒரு 15 வரைக்கும் கொடுக்கலாம்னு இருக்கோம் அப்படின்னு. இன்னும் ஒரு 5 சேர்த்து கொடுக்க வச்சிட்டோம்னா ஏதோ நம்மளால் முடிஞ்சுது. இருக்கிறவன்ட்ட எடுத்து இல்லாதவனுக்கு கொடுக்கணும், நம்மகிட்ட இல்லை. இருக்கிறவனே கொடுக்க வச்சுருவோம். காசை கொடுக்கும்போது நான் வாங்கிக்கிறேன், காசை கொடுங்க வாங்கிக்கிறேன், கையை பிடிச்சிக்க விட்டுற அதை போயிடுவான். கையை பிடிச்சிக்கிட்டு காசை கொடுங்க வாங்கிக்கிறேன். நான் தினம் உழைக்கிறேன், வேலைக்கு போகிறேன், முட்டை தூக்குறேன், கரும்போட்ட போகிறேன், கலவரிக்க போகிறேன், காட்டு வேலைக்கு போகிறேன், ஆடு மாடு மேய்ச்சி எல்லாம் பண்ணுறேன், இது பண்ணுறேன். எனக்கு காசு இல்லை. இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். நான் வாழைக்கு மண் நினைக்கிறேன், வாழைத்தார் வெட்ட போகிறேன், எல்லாம் குளித்தனா வேலைக்கு போகிறேன், என்கிட்ட காசு இல்லை. நீ ஒரு வேலையும் செய்யாத, நீ இவ்வளோ ஆயிரக்கணக்கான ரூபாய் என்கிட்ட கொடுக்குறியே, உழைக்கிற எனக்கிட்ட இல்லாத காசு உழைக்காத உன்ட்ட எப்படி வந்தது? அந்த கேள்வியை மட்டும் கேளு. இந்த இடத்தில் உனக்கு ஒரு கேள்வி பிறக்கும், அதுக்கு பதிலும் வரும். எப்படி வந்தது? அதுதான் என் உடன் பிறந்தவனே சுரண்டல், வர்க்க சுரண்டல். அடித்தட்டு உழைக்கும் மக்களின் உழைப்பை சுரண்டி கொடுக்கிற அந்த சுரண்டல், அதுதான். மதிப்புமிக்க வாக்கை விற்கக்கூடாது. இங்கே அரசியல் என்பது எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது? அது இந்திய அரசியல், இந்திய நாட்டை ஆளுகிற பாரதிய ஜனதாவோ காங்கிரஸோ இல்லை இந்த கட்சிகள், திராவிட கட்சிகள், இந்த கட்சியெல்லாம் என்ன செய்யும் நினைக்கிற? அவனுக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் மட்டும்தான். 1000 ரூபாய் செப்டம்பர் 17 கொடுக்கப்படும் என்று ஜனவரியில் இருந்தே எல்லா இடங்களிலும் பல 100 கோடிகளை செலவழித்து விளம்பரம் செய்வார்கள். செய்தி அரசியல். 100 ரூபாய் கொடுப்பார்கள்,
1000 ரூபாய் விளம்பரம் செய்வார்கள். 100 கோடி கொடுப்பார்கள் திட்டம், 1000 கோடிக்கு விளம்பரம் செய்வார்கள். இது செயல் அரசியலோ சேவை அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். ஒரு நல்ல ஆட்சி கொடுத்தவர்கள் என் தங்கை அபிநயா கேட்கிற மாதிரி ஓட்டு காசு கொடுக்க வேண்டிய தேவையே இல்லையே. இப்போ நாங்கள் பேசுகிறோம்ல மணிக்கணக்கா, இந்த 3 ஆண்டுகளில் நான் கல்வியின் தரத்தை இவ்வளவு உயர்த்தியிருக்கேன். அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற மாணவர்களின் எண்ணிக்கையை இவ்வளவு பெருக்கியிருக்கோம், தரம் உயர்த்தியிருக்கிறோம். 50,000 பேர் தமிழ் தேர்வு எழுதவே வரல, தாய்மொழி தேர்வு எழுதவே வரல. இவர்கள் தான் தமிழ் வளர்ச்சிக்கு பாடுபடுகிற தமிழ் பெருங்குடி மக்கள், இவர்கள் தான். நல்லா கவனிச்சுக்க. கல்வியின் தரத்தை உயர்த்தியிருக்கேன், மருத்துவத்தின் தரத்தை உயர்த்தியிருக்கேன். ஏதாவது சொல்ல முடியுதா பாரு. சரியான சாலை வசதி, தடையற்ற மின்சாரம் கொடுக்க நாங்கள் பாடுபட்டுருக்கோம். முன்னாடியெல்லாம் 4 மணி நேரம் 5 மணி நேரம் துண்டிக்கப்பட்ட இடத்தில் இப்போது அரை மணி நேரம் தான் துண்டிக்கப்படுகிறது. அவ்வளவு தூரம் மின் உற்பத்தியை பெருக்கியிருக்கோம். ஏதாவது ஒன்று. தூய குடிநீரை அரசே என் மக்களுக்கு விநியோகம் செய்து ஏதாவது ஒன்றும் இல்லை. ஆனால் வளர்ச்சி என்கிற பேரில் விளைநிலங்களின் வளங்களே குறைவு. இந்தியாவில் 150 கோடி மக்களை தொடரும். ஆனால் 150 கோடி மக்களுக்கும் செல்போனும் காரும் கொடுக்க திட்டம் வைத்திருக்கிற இந்த நாட்டில் 150 கோடி மக்களுக்கு நீரும் சோறும் கொடுக்க திட்டம் இருக்கா என்றால் நீ தான் கேள்வி எழுப்பி பார்க்கணும். இருக்கா? இல்லை. நீ எதை வேண்டுமானாலும் பதிவிறக்கம் செய்ய முடியும், டவுன்லோடு செய்ய முடியும். 1 லிட்டர் தண்ணீரையும் ஒரு நேர சோறையும் நீ பதிவிறக்கம் செய்ய முடியுமா? டவுன்லோட் பண்ணிடுவியா? ஆர்டர் தான் பண்ணணும். எங்க பண்ணணும்? கடைக்கு எப்படி அரிசி பருப்பு வரும்? ஒரு விவசாயி உழுகணும், விதைக்கணும், விளைய வைக்கணும். என்னைக்காவது நீ அதை பற்றி கவலைப்பட்டிருக்கியா? இந்த அரசு கவலைப்பட்டிருக்கா? சிப்காடு 3000-4000 ஏக்கரை பறிக்கிறியே, இத்தனை சிப்காடுகள் இந்த நிலத்தில் இருக்கிறது. என் நில மக்கள் வளர்ந்தது என்ன? வாழ்க்கை தரம் உயர்ந்தது என்ன? உயர்ந்திருந்தால் எதற்கு குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவல நிலை? எதற்கு இலவச அரிசி போட வேண்டிய ஏழ்மை வறுமை? ஏன் கல்லூரிக்கு போற என் தங்கைக்கு 1000 ரூபாய் கொடுக்க வேண்டிய அவசியமே? இலவச பஸ் பாஸ் ஏன் தேவைப்படுகிறது? ஒரு பஸ் கட்டணம் எவ்வளவு வந்துவிடும்? அதை கூட எடுக்க முடியாத நிலையில் என் இனப்பிள்ளைகளை நிறுத்தியது யார்? காலையில் சிற்றுண்டி மாணவர்களுக்கு ஏன் காலை உணவு சாப்பிட்டு கூட படிக்க வர முடியாத நிலையில் இவ்வளவு அடர்த்தியான வறுமையிலே எங்களை ஆழ்த்தியது யார்? 60 ஆண்டுகளாக அதிகாரத்தில் இருந்த நீங்கள் என்ன சாதித்திருக்கிறீர்கள்? ஒரு வேளை சோற்றுக்கு கூட வக்கற்ற நிலையில் எங்களை நிறுத்தியதை தவிர நீங்கள் சாதித்தது என்ன? ஒன்றை சொல்ல முடியுமா? இத்தனை ஆண்டுகள் ஆட்சியில் நாங்கள் இதை செஞ்சிருக்கோம். இந்த திமுக அதை விடுங்க, ஐயா கருணாநிதி காலத்தை விடுங்க, ஐயா ஸ்டாலின் வந்த இந்த 3.5 ஆண்டுகளில் நான் இவ்வளவு சாதித்திருக்கிறேன். 1, 1000 ரூபாய் கொடுத்தது யாரு காசு? உங்க காசா? நீங்க என்ன சேர சோழ பாண்டியர் வம்சமா? உங்க பரம்பரை நிலத்தை எல்லாம் வித்துட்டு எங்களுக்கு கொடுத்தீங்களா? இல்லை என்ன சொல்லுங்க, எப்படி வந்தது இந்த காசு? எங்க காசு? என் மாமச்சின சித்தப்பன் பெரியப்பன் குடிச்சு கொடுத்த காசுல கொஞ்சம் எடுத்து 1000-500 கொடுத்து அதை செய்றீங்க. அது சாதனைன்னு இருக்கிறீங்க. 9 லட்சம் கோடி கடனை வச்சுக்கிட்டு நீயே கடங்காரப்ப 1000 ரூபா உனக்கு. என் தங்கச்சிக்கு 1000 ரூபா கொடுத்தா அவள் தலையில் 1 லட்சம் ரூபா இப்போ கடன் இருக்கு. நீ ஒரு கடங்காரப்பைய, நான் ஒரு கடங்காரப்பைய, அம்மா ஒரு கடங்காரி, நீ ஒரு கடங்காரப்பைய, எல்லாம் கடங்காரப்பையில் 1 லட்சம் ரூபா அவன் மேலே இருக்கு. 9 லட்சம் கோடி. இவன் மயிராச்சின்னு செத்து போயிடுவான். அவன் கடற்கரையில் வேற இந்த வெண்ணையில் புதைக்கணும். யார நம்மளை கடங்காரன் வைக்கணும். இந்த வெண்ணையை கடற்கரையில் படுத்தாதான் அப்படியே தூக்கம் புதைக்கணும் இவங்களை. அடே ஒரு நாள் ஒரு பொழுது பேத்த அந்த சமாதியை தூக்கி போடல. நீ நினைச்சுக்கிட்ட நீ 2 ஏக்கரில் படுத்து கிடக்குறான் எல்லா பேரும். நாட்டு விடுதலைக்கு செக்க இழுத்தவன் எங்கே இருக்கான்னு தெரியல. நாட்டு விடுதலைக்கு தூக்குல தொங்குன என் பாட்டை எங்கே படுத்திருக்கான்னு தெரியல. ஏய் பார்த்துக்கிட்டே நீ உன் சேட்டை
26ல் உன் ஆட்டத்தை ஒட்ட வாழ நறுக்கி நான் முடிக்கல, பார்த்துக்கிட்டே இருக்கு. நானும் ஒரு பெரிய கூட்டத்தை சேர்ப்பேன். எங்கள் கொள்கை கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டு வருகிற எவராக இருந்தாலும் ஏற்போம். என்ன சீமான் கொள்கை? ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பாகுபாடின்றி அனைவருக்கும் சரியான சமமான கல்வி. சமமான கல்வி எப்படி? உலகத்தில் கல்வியிலே முதலிடத்தில் இருப்பது தென்கொரியா, 2வது இடத்தில் ஜப்பான், 3வது இடத்தில் சிங்கப்பூர், 4வது இடத்தில் ஹாங்காங், 5வது இடத்தில் பின்லாந்து. இந்த 5 நாடுகளை தாண்டி தமிழ்நாடு முதலிடத்திலே என்கிற தரத்திற்கு உயர்த்துவது எங்களுடைய கனவு, என்னுடைய விஷன். இங்கே முடியல அமெரிக்காவுக்கு கொண்டு போ, இங்கே முடியல சிங்கப்பூருக்கு கொண்டு போ, அமெரிக்காவில் முடியல தமிழ்நாட்டுக்கு கொண்டு வா என்கிற நிலையில் மருத்துவத்தின் தரத்தை உயர்த்துவேன். எனக்கு இல்லாத டாக்டரை கொரோனா நேரத்தில் எந்த தனியார் மருத்துவமனையில் அவனை சேர்த்துக்கிட்டான்? தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் அரசு மருத்துவமனையில் சேர்த்து மருத்துவம் கொடுத்த மாபெரும் மகத்தான மேதைகளடான மருத்துவர்கள், தேவதைகளடான செவிலியர் பெண்கள், சேவை பெண்கள், நர்ஸுகள் எல்லாரும். அவர்களுக்கு நோய் தொற்று வந்து செத்தர எத்தனை நர்ஸுகள். கல்வி, மருத்துவம், அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீரை விற்பனை பண்டமாக மாற்றிய நாடு. நாடுலடா சுடுகாடு. இதை மாற்றாமல் நீ எப்படி உன் பிள்ளை விட்டு போவ? இந்த ஊரில் ஒரு 5 ஆண்டு உன் அண்ணன்ட்ட இந்த தம்பி தங்கச்சி 5 ஆண்டு இந்த நாட்டை கொடு, எப்படி மாற்றி காட்டுறேன்னு மட்டும் பாரு.